தலைமன்னாரில் வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவிருந்த காணி அளவீடு செய்யும் நடவடிக்கை மக்களின் எதிர்ப்பினால் இன்று கைவிடப்பட்டது. மன்னார் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தலைமன்னார் மேற்கு பகுதியில் காணியினை அளவீடு செய்வதற்காக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அங்கு சென்றிருந்தனர். செய்து போட்டு கனகாலமாக குடியிருக்கிறார்கள் எலும்பு கண்டா எலும்பி எங்கே போடுறது, அது இன்னொரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். சரிதானே? மக்களுடைய பேசணும் கதைக்கணும், அது எந்த ரீதியிலும் இந்த சட்ட ரீதியான இதுன்னு சொல்லி இதன்போது மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதால் காணி அளவீடு செய்யும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. எங்களுடைய தொழில் முக்கிய தொழில் கடல் தான். எங்களுடைய தொழில் அதுவும் அவர்களுடைய எல்லைக்குள்ள அந்த கடல் புறமும் அதுக்குள்ள அமைந்திருக்கிறது. ஆனபடியால் நாங்கள் இத்தனை ஆண்டுகள் நாங்கள் செய்த தொழில் எங்களுடைய பரம்பரை காணி, எங்களுடைய பரம்பரை தொழில், இதை நாங்கள் இப்போ நாங்கள் என்னென்று விட்டு கொடுத்துட்டு போகிறது. 500 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கிராமமாக இருக்கிறது. அந்த கிராமத்திலே இப்பொழுதுதான் குடியேறினார் என்றதிலே எந்த விதமான உண்மையும் இல்லை. இந்த இடத்திலே வனவிலங்கு என்று சொல்லி காணிகளை ஒதுக்கி, அதுவும் எங்களுடைய காணிகள், அவற்றை ஒதுக்கி எங்களுடைய நிலங்களை அபகரிப்பு செய்கிற காரியத்தை கைவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக தமது வாழ்வாதார தொழிலான மீன்பிடி தொழிலுக்கு செல்லாது தமது எதிர்ப்பை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ளதும் கடல்சார் வலயம் உள்ளிட்ட 18,990 ஹெக்டேயர் காணி கடந்த 2015ஆம் ஆண்டு வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு வர்த்தமானி அறிவித்தலூடாக வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இங்கே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கடல் தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை கடந்த ஒரு கிழமையாக, ஒரு வாரமாக இன்று இழந்து நிற்கிறோம். எங்களுடைய நாட்டினுடைய வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய குடிநில காணிகளையும், அதாவது கிட்டத்தட்ட 600 குடும்பங்களையும் இந்த கிராமத்திலிருந்து வெளியேற்றி விட்டு அவர்கள் பறவைகளுக்காக, மிருகங்களுக்காக இந்த இடத்தை கொடுப்பதாக நாங்கள் அறிகிறோம். எனவே மனிதன் வாழாத இடத்தில் ஒரு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இந்த இடத்தை கொடுப்பது எந்த வகையில் நியாயம் என்பது எங்களுக்கு தெரியாது.